Jesus loved me with everlasting love. எல்லாருக்கும் பிரைஸ் லாட் யுவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள் நம்ம தியானிக்க போகிற தேவ வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 2:6. இது என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்கன்னா, தேவனுடைய வாயிலிருந்து அறிவும் ஞானமும் புத்தியும் புறப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்போது கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சவரை நம்பி வாழறவங்களுக்கு இந்த ஞான அறிவு புத்தி அவங்க அனுதின வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்குங்க. அவங்க எடுக்க போகிற முடிவிலிருந்து அவங்க அந்த ஒரு எடுக்க போகிற முடிவிலிருந்து அந்த முடிவில் அவங்க எப்படி அதில் பயணிக்கணும் அப்படின்ற வரைக்கும் இந்த அறிவு ஞானம் புத்தி செயல்படுங்க. இதில் அப்போ இத்தனை காரியங்கள் சேர்ந்து செயல்படும் போது அவங்க கைட்டு செய்கிற காரியங்கள் கட்டாயம் ஒரு வெற்றியில் முடியுங்க. அதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் நம்ம பார்த்தோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். கர்த்தரையாக நம்பி கர்த்தரை சார்ந்து வாழற மனுஷங்களுக்கு தேவனே ஆலோசனை கர்த்தராக இருப்பார். அந்த தெய்வீக ஞானத்தினால அவங்களுக்கு கிளியராக புரிய ஆரம்பிக்குங்க. நான் எப்படி செஞ்சால் அந்த பிஸ்னஸ்ஸு நல்லபடியாக வரும், நான் எப்படி பண்ணால் நல்லபடியாக வரும், என் பேச்சு எப்படி இருக்கணும், அது எப்படி நான் ப்ரெசென்ட் பண்ணுறது, எப்படி அது சரியான வகையாக இருக்குமா, 4 பேர் பிரயோஜனமாக இருக்குமா, நான் செய்கிற அந்த பிஸ்னஸும் சரி, ஒரு ஃபுட் ஐட்டம் ஆகலாம், ஃபுட் பிஸ்னஸ் ஆகலாம், அந்த ஃபுட்டு நல்ல ஒரு தரமாக இருக்குமா அப்படின்ற ஞானம் பொதுநலமாக சுயநலமாக யோசிக்காத பணத்துக்கு மாத்திரம் பொதுநலமாக யோசிக்கும். தெய்வீக ஞானம் அப்படி தான் இருக்குங்க. அப்போ அது மாதிரி தெய்வீக ஞானம் கொண்டு நம்ம கைட்டு செய்கிறதான ஒரு பிஸ்னஸில் கட்டாயம் நம்மளுக்கு வெற்றி கிடைக்குங்க. ஏன்னா கர்த்தரே ஞானமாக இருந்து அது எப்படி செய்யணும், எப்படி செஞ்சால் நம்மளுக்கு லாபம் வரும், அதனால் அதோடைய பெனிஃபிட்ஸும் சரி டிஸ்அட்வான்டேஜ் சரி முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சு அதை வெற்றிகரமாக நம்ம பயணித்துன்னு போக கர்த்தரே நம்மளுக்கு ஞானமாக இருப்பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழுங்க எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவே ஞானமாக இருந்து வெற்றியின் பாதையில் நடத்துவாருங்க. ஆமேன்.